இப்போ பிரிக்ஸ் நாடுகள் என்கிற அந்த கூட்டமைப்பு மேல் நடவடிக்கை, அமெரிக்காவினுடைய அந்த பொருளாதார தாக்குதல் என்பது அது எப்பவுமே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிறது பொருளாதார தடைகளுக்கு அடுத்தபடியாக அமெரிக்கா எப்போதுமே பயன்படுத்துகிறது ராணுவம். அப்போ இந்த இவர்களுடைய நட்பு என்பது இதெல்லாமே மிரட்டி பணிய வைப்பதற்குள்ள முயற்சி தான். அவர்களுக்கு விருப்பமான காரியங்கள், அவர்களுக்கு வேண்டியதை செய்ய வைப்பதற்கான உள்ள காரியங்கள். ட்ரம்ப் அங்க கேம்பெயின் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இங்கிருந்து உங்களுடைய வேலைகளை களவாடி சென்று விட்டார்கள், இங்கிருக்க வேண்டிய தொழிற்சாலைகளை கடத்தி கொண்டு போய்விட்டார்கள், நான் ஆட்சிக்கு வந்தால் அதையெல்லாம் அனுமதிக்க மாட்டேன் என்பதுதான். ஏன்னா மூலதன உடைமையாளர்கள் அவர்களுக்கு லாபத்தை பெருக்குவதற்காக இந்தியாவிற்கு வந்தார்கள், இந்தியா போன்ற நாடுகளுக்கு வந்தார்கள். இன்னும் கூடுதலாக இந்திய ஆட்சியாளர்களை மிரட்டுவதற்கு அவர்கள் அதை பயன்படுத்தினார். இந்தியாவினுடைய மக்கள் தொகை வளர்ச்சி ஒன்றும் அதீதமான வளர்ச்சியாக இல்லை, நம்ம அது புரிஞ்சுக்கணும். சதவிகித அடிப்படையில் கணக்கு பார்த்தா சீனா மாதிரி பாதிக்கப்படலைன்னாலும் இந்தியாவிலும் அந்த குறைவுதான் ஏற்பட்டது. டயலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்மோடு சிறப்பு விருந்தினராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் திரு ஏ.கே. பத்மநாபன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். அண்மையில் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய புதிய அதிபராக பொறுப்பேற்றிருக்காரு. அவர் பொறுப்பேற்ற பிறகு சில அறிவிப்புகளை வெளியிடுறாரு. இது உலக பொருளாதாரத்தில் எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும்? டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக 2வது முறை கடந்த 20ஆம் தேதி பொறுப்பேற்றார். ஜனாதிபதியாக பொறுப்பேற்பதற்கு முன்னதாகவே இந்த முறை ஆட்சிக்கு வருகிற போது, தேர்தல் பிரச்சார காலத்திலும் சரி, தேர்தலில் அவர் வெற்றி பெற்ற பிறகும் சரி, இந்த முறை வெற்றி பெற்றால் நான் என்ன செய்ய போகிறேன் என்பது குறித்து பேசிக்கொண்டே வந்தார். அந்த பேசிய விஷயங்கள் அனைத்தும் அதற்கான உத்தரவுகளாக பலவற்றை தயார் செய்து முதல் நாளே அறிவித்து விட்டார். அவருடைய தேர்தல் கால பிரச்சாரம் கடந்த முறையும் சரி, இந்த 2வது முறையும் சரி, மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், இந்த மேகா MAGAங்கிறது அவருடைய அமெரிக்காவை மீண்டும் உலகத்தில் மிகப்பெரிய நாடாக மாற்றுவது. இதையொட்டி என்று வருகிற போது அவர் சொல்லுகிற பல காரியங்கள், குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய குடியுரிமை பெறாதவர்கள், குடியுரிமை பெற்றவர்கள், அவர்களுடைய குழந்தைகள் பிறப்பு, குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய குடியுரிமை அதிகாரம், இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து துவங்கி உலக நாடுகளை முழுதும் பொருளாதார ரீதியாக அச்சுறுத்தக்கூடிய நடவடிக்கைகள் தான் அவர் தரப்பிலிருந்து வருவது. அந்த அச்சுறுத்தல்கள் என்பது அவர் தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே துவங்கிவிட்டார். அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டிற்கு எதிராக நிற்கக்கூடிய யாருக்கு எதிராகவும் கடுமையான பொருளாதார தடைகளும் உத்தரவுகளும் இருக்கும். இது ஒன்றும் புதியதல்ல. இவ்வாறு அறிவிக்காமலேயே பொருளாதார ரீதியாக மற்ற பல நாடுகள் மீது நிர்பந்தங்களை செலுத்துவதும், அறிவித்து பல முறையில் தாக்குதல் நடத்துவதும், கியூபாவினுடைய உதாரணம் இருக்கிறது, மற்ற பல நாடுகள் இருக்குது, வெனிசுவேலா இருக்குது, இவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பொருளாதார தடை என்பது வந்திருக்கிறது. அந்த பொருளாதார தடையினுடைய தொடர்ச்சியாக இராணுவ ரீதியாக தாக்குதல் நடத்தியதுங்கிறது ஈராக்கிலிருந்து மற்ற பல நாடுகளுடைய நம்முடைய அனுபவமாக இருக்கு. இப்போது இவர்கள் இதை சொல்லுகிற போது அதனுடைய விளைவுகளுக்கு போவதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னால், தாராளமய பொருளாதாரம், தங்கு தடையற்ற மூலதன பாய்ச்சல், யார் கட்டுப்படுத்தக்கூடாது என்று இந்த தாராளமய கொள்கையினுடைய நவீன தாராளமய கொள்கை அருமலான காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 1980 இந்தியா உட்பட உள்ள மூன்றாவது உலக நாடுகள் மீது அவர்களுடைய தலையில் திணித்த பல விஷயங்கள். அது சொன்னது காரணம் என்ன? ஃப்ரீ மார்க்கெட், ஃப்ரீ ட்ரேட், சுதந்திர வர்த்தகம், சுதந்திர சந்தை. இந்த சுதந்திர சந்தையும் சுதந்திர வர்த்தகமும் எல்லாம் அமெரிக்கா போன்ற பகாசுர நாடுகளுக்கு சாதகமாக இருக்கிற போது மட்டும்தான் அமலாகும் என்றும், மற்ற நாடுகளுடைய வளர்ச்சியை பற்றியோ மற்றதை பற்றியோ அவர்கள் கவலைப்பட போவதில்லை என்பதும், அது அன்றைக்கே இந்த தாராளமய கொள்கைகள் வருகிற காலத்திலேயே அதனுடைய விமர்சகர்களால், கருத்தியல் ரீதியான விமர்சகர்களால்
சொல்லப்பட்ட விஷயம். அது முழுதும் உண்மை என்பது இப்போது நிரூபிக்கப்படுகிறது என்பதுதான் நாம் முதல்ல கவனத்தில் கொள்ள வேண்டியதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அறிவித்த நடவடிக்கைகள் முழுதும் அதுதான். எங்கள் ஒரு நாட்டை, இன்னொரு நாட்டை, அது அண்டை நாடு, என்னுடைய நாட்டினுடைய 51வது மாநிலமாக நீ இணைய வேண்டும், இணையவில்லை என்றால் உங்கள் மீது நடவடிக்கை என்று கனடாவை மிரட்டுகிறார். எங்கோ இருக்கிற கிரீன்லாண்டுக்கு டென்மார்க்கு நாட்டினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியதை அது எங்ககிட்ட ஒப்படைக்கலைன்னா என்ன நடக்கும்னு மிரட்டுறார். மெக்சிகோ அந்த கால்வாய் முழுதும் எங்கள் கண்ட்ரோலில் வரணும், நீ எங்களுக்கு அமெரிக்காவுக்கு உரிய முன்னுரிமை கொடுக்கவில்லை, உரிய மரியாதை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னன்னா, நாங்கள் வைத்ததுதான் சட்டம், எங்களுடைய விருப்பம்தான் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலிருந்து மற்ற பொருளாதார நடவடிக்கைகள் முழுதும் தொடர்கிறது. உதாரணமாக பிரிக்ஸ் நாடுகள், இந்தியா உட்பட உள்ள பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, எல்லாரும், சவுத் ஆப்பிரிக்கா உட்பட இருக்கக்கூடிய நாடுகள், இன்னும் பல நாடுகள் அதனுடைய உறுப்பினர்களாக இப்போ 50க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்தாச்சு. இவர்கள் யோசிப்பதெல்லாம் வியாபாரம் என்பது இன்றைக்கு முழுமையாக டாலர் அடிப்படையில் இருக்கக்கூடிய நிலையில், இந்த டாலர் என்பது அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்துவதற்குள்ள ஒரு கருவியாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மாற்று நாணயங்களை உருவாக்க வேண்டும், மாற்று வழிகளை உருவாக்க வேண்டும் என்று பேசினார்கள். அப்படி பேசியது என்பதே ஒரு மாபெரும் குற்றம் செய்து விட்டதாகவும், நீங்கள் அப்படி யோசித்தீர்களே ஆனால், அதான் அமலாக்க கூட வேண்டியதில்லை, நீங்கள் டாலருக்கு மாற்று என்று யோசித்தீர்களே ஆனால் பொருளாதார தடை மட்டுமல்ல, உங்க எல்லா நாடுகள் மீதும் நடவடிக்கை வரும், யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். அப்போ ஏற்கனவே மெக்சிகோ மீது நடவடிக்கை, கனடா மீது நடவடிக்கை, சீனத்தின் மீது நடவடிக்கை, இப்போ பிரிக்ஸ் நாடுகள் என்கிற அந்த கூட்டமைப்பு மேல் நடவடிக்கை, அமெரிக்காவினுடைய அந்த பொருளாதார தாக்குதல் என்பது அது எப்பவுமே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிறது பொருளாதார தடைகளுக்கு அடுத்தபடியாக அமெரிக்கா எப்போதுமே பயன்படுத்துகிறது இராணுவம். அப்போ அது இந்த பொருளாதாரத்தில் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய, ஆனால் இந்த பழைய நிலையில் அது இருக்கிறதா என்பது யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அமெரிக்கா தடை விதித்திருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தை அவர்கள் பெரிதாக ஒன்றும் செய்ய முடியவில்லை. அமெரிக்கா தடை விதித்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் தடை விதித்திருக்கக்கூடிய சீனத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி, அறிவியல் துறை வளர்ச்சி அல்லது மற்ற பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் அது அவர்களால் கட்டுப்படுத்த முடியலை. இப்போ இந்தியா மாதிரி உள்ள பல நாடுகளுக்கும் அது அதனுடைய பாதிப்பு என்னங்கிறது கேள்விகள் வருது. ஆனால் நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்கா தங்களுடைய விருப்பத்தை அமல்படுத்துவார்களே ஆனால், அதை நான் ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் போடுறேன், அது அமலாக்கப்படக்கூடிய சூழல், முழுமையாக அமலாக்கப்படக்கூடிய சூழல் உருவானால் நிச்சயமாக உலக பொருளாதாரத்தில் பாதிப்புகள் வரும். அதனுடைய தொடர்ச்சியாக அந்த பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து அரசியல் பிரச்சனைகள் என்பதும் பல்வேறு வகையான பிரச்சனைகள் என்பதும் வரும் என்பதுதான் நினைக்கிறேன். அவர் அறிவித்த அறிவிப்புகளில் வந்து முக்கியமானதாக பார்க்கப்படுறது WHO வெளியேறுவதாக அறிவிச்சிருக்காரு. அதில் இன்னும் முக்கியமாக நீங்கள் பார்க்கணுன்னா, அவர் ஒரு காரணத்தை சொல்கிறாரு, சைனாவை ஒப்பிடுறாரு. சைனா வந்து 1.5 பில்லியன், என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் 1.5 பில்லியன் வந்து WHO கொடுக்குறாங்க. பட் அமெரிக்கா we are giving $500 billion. ஸோ இது வந்து எனக்கு சரியாக படலைன்ற ஒரு காரணத்தை முன்வைக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது உலக நாடுகள் முழுதும் ஒரு நீண்ட நெடிய காலம் ஐநா சபைக்குள்ளேயே சீனா வந்தது சமீப காலத்தில். ஆரம்ப காலத்திலிருந்து 1945 ஐநா சபையினுடைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நாடுகள் இருக்கு. அவர்களுடைய பொருளாதார வல்லமையின் அடிப்படையில் அவர்கள் பல விருப்பத்தோடும் அல்லது பொது கருத்தின் அடிப்படையிலும் அவர்களுடைய பங்குகள் அதனுடைய வளர்ச்சிக்கு கொடுத்திருக்கு. அப்போ பின்னால் வந்திருக்கக்கூடிய நாடுகள் என்பதும் அவர்கள் கொடுக்கக்கூடிய உதவி என்பதும் அது எவ்வாறு எவ்வாறு அது நிர்ணயிக்கப்பட்டதுங்கிற வரலாற்றுக்குள்ளே நான் போகலை. அது எனக்கு அது அவ்வளவு விவரங்களும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதை ஒரு காரணமாக சொல்வது என்பதல்ல, அவர்கள் சர்வதேச அமைப்புகளிலிருந்து பலவற்றிலிருந்து விடுபடுவது என்பது
இப்போ சுற்றுச்சூழல் சம்பந்தமாக கோப்பு எக்ரிமெண்ட்டிலிருந்து பாரிஸ் எக்ரிமெண்ட்டிலிருந்து நான் வெளியே வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். வெறும் WHO மட்டும் சொல்லலை. ஏற்கனவே இது போன்ற அறிவிப்புகள் கடந்த காலங்களில் இவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது வெளியிட்டது என்பதும் பின்னால் வந்தவர்கள் அதை மாற்றியது என்பதும் நடந்திருக்கும். அப்போ இந்த WHO அவர்களுடைய பங்கு குறைக்கப்படுவது என்பது WHO நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படும், அது மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றுதான் WHO சீஃப், அதனுடைய தலைவர் சொல்லியிருக்கார். ஆனால் இப்போ அது சீனாவுக்கு ஏன் இந்த தொகை இருக்கு, இந்த தொகை தான் அவர் சொல்ற தொகை தான் அதுக்கு உள்ளது இருக்கா, அல்லது இவர்கள் சொல்ற அளவுக்கு இவர்கள் பணம் கொடுக்கிறார்களா, இந்த விவரங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் உலகளாவிய முறையில் அமைப்புகளுக்குள் ஏற்கனவே ஒத்துக்கொண்டுள்ள விஷயங்களை ஒருதலைபட்சமாக மீறுவது, அது அமெரிக்காவை பொறுத்த மட்டும் எங்களுடைய இராணுவ பலம் நாங்கள் நினைச்சதுதான். அதான் அவர் சொல்லக்கூடிய மேக்கிங் அமெரிக்கா கிரேட் அகெயின். எந்த நாடும் அவரவர்களுடைய நாட்டை வளர்ச்சி அடைய செய்யறதுக்கு யாரும் ஆட்சேபிக்க போறதில்லை. ஆனால் அவர் நான் வளர்ச்சி அடைவதற்கு மற்றவர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய அந்த இதுவும் பொருளாதார ரீதியான நடவடிக்கை என்ற பேரில் இராணுவ ரீதியான நடவடிக்கைகள் பின்னால் வரும் என்கிற அச்சுறுத்தலும் மிரட்டலும் தான் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய வார்த்தையாக இருக்கு. அதனால தான் ஒரு யாருமே இவர் என்ன செய்வார் என்று கணிக்க முடியாத ஒருவர் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கிறார் அப்படின்னு வரக்கூடிய ஒரு செய்தியோடு தான் இந்த அவர் தேர்தலில் போட்டி என்று அறிவிக்க காலத்திலிருந்து வெற்றி பெற்று பொறுப்பேற்றிருக்கக்கூடிய காலம் வரைக்கும் வந்திருக்கிறது. இதனுடைய விளைவுகள் நிச்சயமாக அமெரிக்காங்கிறதுனால அது உலகளாவிய முறையில் இருக்கும். ஏற்கனவே டாலரை அவர்கள் ஒரு ஆயுதமாக மாற்றினார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் உள்ள போர் வந்தபோது ரஷ்யாவினுடைய டாலராக இருந்திருக்கக்கூடிய இருப்புகளும் அவர்களுக்கு அமெரிக்காவில் இருந்திருக்கக்கூடிய சொத்துக்களையும் அவர்கள் பறிமுதல் செய்தார்கள். இதே நடவடிக்கை உலகத்தில் உள்ள பல நாடுகளை செய்திருக்கு. சர்வதேச வர்த்தகத்திற்கும் விநியோகத்திற்கும் டாலர் அடிப்படையாக பயன்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறதுனால அந்த டாலரில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கக்கூடியவை எல்லாம் பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுப்பது என்பது அமெரிக்காவினுடைய வெப்பனைசேஷன் ஆஃப் டாலரை ஆயுதமாக பயன்படுத்துவது என்பது அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் காரணமாகத்தான் மற்ற பல நாடுகள் டாலருக்கு மாற்றாக உள்ள வேறு ஆலோசனைகளுக்கு போகிறார்கள் என்பதும் இருதரப்பு ஒப்பந்தங்கள் என்பது பல நாடுகளுக்கு இடையே இப்போது ஏற்பட துவங்கி இருக்கிறது என்பதும் இதோட இணைச்சு பார்க்க வேண்டியிருக்கும். பாஜக அரசு டொனால்டு ட்ரம்ப்போட ஒரு மென்மையான அணுகுமுறை தான் கடைபிடிக்கிறாங்க. இதனால இந்தியாவுக்கு ஏதாவது நலன் கிடைக்குமா? அதாவது ஏற்கனவே அவர் ஜனாதிபதியாகவும் இந்தியாவில் மோடி பிரதமராகவும் இருக்கிற போது ரெண்டு பேரும் ஆத்மார்த்த நண்பர்களாக இருந்தார்கள் அப்படின்னு மட்டும் ரெண்டு பேருமே அதான் சொல்கிறாங்க. அவர் எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நண்பர்கள் சொல்கிற போது இந்தியாவை ஒரு கொள்கை ரீதியான கூட்டாளி, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் என்று அறிவிக்கக்கூடிய நிலையும் இருந்திருக்கிறது. அது கடந்த அவருடைய முதல் ஆட்சி காலத்தில் அப்படிதான் இருந்தது. இவர் போய் அவருக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவுக்கு இன்னொரு நாட்டில் போய் தேர்தல் பிரச்சாரம் இன்னொரு நாட்டினுடைய அதிபரோ பிரதமரோ அப்படி போகிறதுங்கிறது நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஆனால் அதை நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, அமெரிக்காவோடு இணைந்து இந்தியாவினுடைய கடந்த கால வெளியுறவு கொள்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி அமெரிக்காவோடு இணைந்து நின்றது என்பதையும் முதல் ஆட்சி காலத்தில் பார்த்தோம். ஆனால் அதே காலத்தில் தான் இந்தியா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு மோட்டார் பைக்கிலிருந்து ஆரம்பித்து மற்ற பல பொருட்களை குறிப்பிட்டு சொல்லி இந்த பொருள்களை எல்லாம் இறக்குமதி செய்வதற்கு காப்பு வரி விதிக்கிறார்கள் என்று பேசி இது இந்தியா மீது இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் நடவடிக்கை எடுப்பேன் என்று மிரட்டலும் பேச்சும் என்பதெல்லாம் முதல் ஆட்சி காலத்திலும் வந்தது. இப்போ இரண்டாவது முறை வருவதற்கு முன்னாலேயும் எல்லா நாடுகளுக்கும் என்றும் இந்தியாவை குறிப்பிட்டு பெரிது சொல்லலை. ஆனால் இந்தியா ஏற்கனவே அந்த டார்கெட் லிஸ்டில் இருக்குங்கிறதா வந்திருக்கு. அப்போ இவர்களுடைய நட்பு என்பது இதெல்லாமே மிரட்டி பணிய வைப்பதற்குள்ள முயற்சி தான். அவர்களுக்கு விருப்பமான காரியங்கள், அவர்களுக்கு வேண்டியதை செய்ய வைப்பதற்கான உள்ள காரியம். ஏன்னா உலகத்தில் இந்த ஆட்சியாளர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நட்புறவு என்பது வெளித்தோற்றத்தில் தெரிந்த விஷயங்களுக்கு மட்டுமல்ல, அதுக்கு உள்ள
எனக்கு ஞாபகம் வர்றது அபு அப்ரஹாமினுடைய ஒரு பழைய கார்ட்டூன் இருக்கு. மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிற காலத்தில் அதை கையை பிடிச்ச IMF கையை பிடிச்சு முறுக்கி தான் இங்கே பல கொள்கைகளை அமலாக்குறார்கள் என்று சொல்லுவதற்கு ஸ்க்ரூ மாதிரி பிரிஞ்சிருக்கும் அவருடைய கை அந்த கார்ட்டூனில். நானாக தான் அதை அப்படி முறுக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி டயலாக் ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி 90ஆம் ஆண்டுகளில் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார்ட்டூன். அது பல விஷயங்களை தெளிவுபடுத்துகிற ஒரு கார்ட்டூன். இப்படி உலக நாடுகளை நிர்பந்தப்படுத்தி பல காரியங்கள் செய்ய வைப்பது. அதே மாதிரி அமெரிக்கா பல காரியங்களை அது மாதிரி செய்யறதுங்கிறது இருக்கு. அதனால் அமெரிக்காவுக்கு பயன் கிடைக்கக்கூடிய காரியம்தான் அவங்க செய்வார்களே தவிர இந்தியாவிற்கு நன்மை பயக்கக்கூடிய முறையில் இந்த நட்புறவினால எந்த காரியமும் நடக்காது. அவர்களுடைய எதிரிகள் எல்லாம் இந்தியாவுக்கும் எதிரிகளாக இருக்க வேண்டும், அவர்களுடைய நண்பர்கள் எல்லாம் இந்தியாவிற்கு நண்பர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் இந்தியா செய்ய வேண்டும் என்று இருக்குமே தவிர இந்தியாவிற்கு தேவையான காரியங்கள் செய்வதற்கு அவர்களுடைய நட்பு என்பது பயன்பட போவதில்லை. இன்னும் சொல்ல போனால் இப்போதே அது பகிரங்கமாக தெரிவது அவர்கள் அதே பாதையில் தான் செல்வார்களா என்பதுதான். இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை புதிய அரசு இதுவரைக்கும் வந்த காரியங்கள் ஒரு நட்புறவோடு இருக்கிற காரியங்களாக தெரியவில்லை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மிக முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுவது மக்கள் தொகை பெருக்கமும் வேலைவாய்ப்பின்மையும். மக்கள் தொகை பெருக்கம் ஒரு பக்கம் அதிகமாகிட்டே போகுது, அதே நேரத்தில் வேலைவாய்ப்பின்மையும் அதிகமாகிட்டே போகுது. இந்தியாவில் பல வெளிநாடுகளை சார்ந்த நிறுவனங்கள் முதலீடு பண்ணுறாங்க, அதன் மூலமாக சில ஒரு குறிப்பிட்ட சதவிகித இளைஞர்களுக்கு வேலை கிடைக்குது. இப்போ அமெரிக்க அதிபராக இவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த சூழல் தொடருமா அல்லது இதில் ஏதாவது சிக்கல் ஏற்படுமா? அதாவது முதல்ல இந்த வெளிநாட்டிலிருந்து இங்கே வர்ற மூலதனம் என்பது இந்தியாவை வாழ வைப்பதற்காக, அல்ல இந்தியாவில் எந்த நாடு ரெசிபியன் கண்ட்ரிஸ் எதுவாக இருந்தாலும் எந்த நாட்டுக்கு இந்த மூலதனம் வளர்ச்சி அடைந்த நாடுகளிலிருந்து வருகிறதோ அந்த மூலதனம் வருவதற்கான மூல காரணம், மூலதனத்தினுடைய மூல காரணம் என்பது லாபத்தை அதிகப்படுத்துவது. ட்ரம்ப் அங்கே கேம்பெயின் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இங்கிருந்து உங்களுடைய வேலைகளை களவாடி சென்று விட்டார்கள், இங்கிருக்க வேண்டிய தொழிற்சாலைகளை கடத்தி கொண்டு போய்விட்டார்கள், நான் ஆட்சிக்கு வந்தால் அதையெல்லாம் அனுமதிக்க மாட்டேன் என்பதுதான். ஆனால் மூலதனத்தினுடைய பாய்ச்சல் என்பது எங்கே கூடுதலாக லாபம் கிடைக்குமோ அங்கே போகுது. இப்போ இந்தியாவை விட பங்களாதேஷில் சில குறிப்பிட்ட துறைகளில் குறைந்த கூலிக்கு ஆட்கள் கிடைக்கிறார்கள் என்றால் பங்களாதேஷுக்கு அந்த குறிப்பிட்ட துறையை சார்ந்திருக்கக்கூடிய மூலதனம் போகிறது. இந்தியாவுக்கு வரக்கூடிய மூலதனமும் பல எதை எடுத்து பார்த்தாலும் இந்தியாவினுடைய வளர்ச்சியோ இந்திய இளைஞர்களுக்கு வேலையோ அல்ல, அவர்களுடைய அது அப்படித்தானே இருக்கும் நீ நியாயப்படுத்துவாங்க. அதுதான் விதி என்பதை புரிந்து கொண்டாலோ அல்லது நாம் அதை ஏற்றுக்கொண்டாலோ தான் அதனுடைய அடுத்த கட்டம் என்பது வரும். இப்போ இந்தியாவிற்கு வந்த மூலதனம், வருகிற மூலதனம், நாளைக்கு வர இருக்கிற மூலதனம், இவையெல்லாம் லாபத்தின் அடிப்படையில் லாபத்தை பெருக்குவதற்காக வரக்கூடிய ஒன்று. ஆகவே ட்ரம்ப் வந்ததுனால அதில் என்ன மாற்றம் வரும்னு சொன்னால் அப்படி ஒன்றும் மாற்றம் பெருசாக வரப்போவதில்லை. ஏன்னா மூலதன உடைமையாளர்கள் அவர்களுக்கு லாபத்தை பெருக்குவதற்காக இந்தியாவிற்கு வந்தார்கள், இந்தியா போன்ற நாடுகளுக்கு வந்தார்கள், அவர்கள் வரத்தான் செய்வார்கள். ஆனால் அப்படி அங்கே ஒரு நிர்பந்தம் வர்ற போது இன்னும் கூடுதலாக இந்திய ஆட்சியாளர்களை மிரட்டுவதற்கு அவர்கள் அதை பயன்படுத்துவார்கள். இல்லைன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிரட்டல், அல்லது நான் வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய மிரட்டல். இப்போ தாவோஸில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு சுவிட்சர்லாண்டில், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், உலக பொருளாதார அரங்கத்தில். அங்கே எல்லாரும் கேட்கறது என்ன, நீங்கள் வாங்கன்னு சொல்கிறதுக்கு எல்லா நாடு மாநிலத்தை சார்ந்தவர்களும் போயிருக்காங்க, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களும் போயிருக்காங்க. அப்படி நடக்கிற பேரம் என்ன, ஒவ்வொரு நாட்டுக்கும் நடக்கிற பேரம் என்ன, அல்லது இந்தியாவிலே அது பல மாநிலங்களுக்கிடையே உள்ள போட்டியாக கூட வந்திருக்கு. அப்படி வருகிற போது அது மூலதன வருகை என்பது ஒற்றை காரணத்தினால் வருவது என்பதல்ல. ஒற்றை காரணம் என்ன, பெரும்பான்மையான ஒரு காரணம் என்பது அதுதான், அது லாபம். அதை உறுதிப்படுத்துகிற நிலை இருந்ததுன்னா அவங்க வரத்தான் செய்வாங்க. இன்னொன்று தகுதியான தொழிலாளி. இந்தியாவினுடைய மக்கள் தொகை வளர்ச்சி ஒன்றும் அதீதமான வளர்ச்சியாக இல்லை, நம்ம அதுவும் புரிஞ்சுக்கணும். சதவிகித அடிப்படையில் கணக்கு பார்த்தா அப்படி ஒன்றும் அதீதமான வளர்ச்சி இந்தியாவில் ஏற்படலை, அது குறைய துவங்கி இருக்கிறது. அது இன்னும் சீனா மாதிரி பாதிக்கப்படலைன்னாலும் இந்தியாவிலும் அந்த குறைவு தான் ஏற்பட்டிருக்கு.
ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இளைய தலைமுறை தான் நம்முடைய செல்வம், நம்முடைய சொத்து, நம்முடைய வருங்காலம், நம்முடைய பெருமை என்று பேசக்கூடிய அந்த இளைய தலைமுறையினுடைய எண்ணிக்கையை அவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கொடுத்து அவர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி இந்தியாவிற்கு பயன்படுத்தக்கூடிய நிலை என்பது உறுதியாக்க முடியலை. அதுக்குரிய கொள்கைகள் இங்கே இல்லை, அது இலக்கா இல்லை. வேலையில்லா திண்டாட்டத்திற்கு தீர்வு காண்பது, வேலைவாய்ப்பின்மையை முடிவுக்கு கொண்டு வருவது, முடிவுக்கு கொண்டு வரலைனாலும் அதை குறைப்பது என்கிற இலக்கோடு திட்டங்கள் நிறைவேற்றக்கூடிய நிலை என்பது இல்லை. இருந்த திட்டத்தையும் ஒழிச்சாச்சுங்கிறதா நடந்திருக்கு. அதனால் வெளிநாட்டிலிருந்து வர்ற மூலதனம் என்பது, அது வருகை என்பது பெரிய அளவிற்கு இதனால் பாதிக்கப்படும் என்று நான் கருதலை. அவர்களுக்கு லாபம் குறையக்கூடிய நிலைமை இருந்தால், அவர்கள் இதை விட லாபம் கிடைக்கிற இடம் இருந்தால் அது போய்கிட்டே தான். அமெரிக்க அதிபர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இன்னொரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காரு. என்னன்னா, பிப்ரவரி 19க்கு அப்புறம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை பெற முடியாது அப்படின்னு. அதனால பல தாய்மார்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தை பிறப்பு காலத்துக்கு முன்னாடியே ஆப்ரேஷன் பண்ணி சிசேரியன் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது எப்படி அமெரிக்கா போன்ற ஒரு வளர்ச்சியடைந்த நாட்டினுடைய குடிமகனாக மாறிவிட்டால் நமக்கு மற்ற பல நாடுகளை விட, இந்தியா ஒரு உதாரணம் தான், பல நாடுகளில் இருந்துள்ள ஆட்கள் அங்கே இருக்காங்க. அப்போ அது ஒரு உத்தரவாதம் இருக்கும். கடந்த காலங்களில் அமெரிக்காவில் பிறந்த குழந்தை பிறந்தால் பிறப்புரிமை என்கிற அடிப்படையில் குடியுரிமை வழங்கப்பட்டது. தாய் தந்தையர் அந்த நாட்டினுடைய அதிகாரபூர்வமான குடிமக்களாக இல்லாவிட்டாலும் ஆவணங்கள் இல்லாமல் அந்த நாட்டுக்குள் நுழைந்த ஒரு குடும்பத்தை சார்ந்ததாக இருந்தாலும் ஒரு குழந்தை அந்த நாட்டில் பிறந்தால் அவர்களுக்கு குடியுரிமை உண்டு என்பது. அதே மாதிரி இந்தியாவிலிருந்து அங்கே போகக்கூடியவர்கள் கூட வேலைக்காக செல்லுபவர்கள், ஆவணங்களோடு சென்றவர்கள், அவர்களுடைய குழந்தை அங்கே பிறந்தால் அவங்க அமெரிக்க குடிமகளாக ஆயிடுவார் அப்படிங்கிறது இருக்கு. அதை பயன்படுத்தி நம்முடைய குடும்பத்தை கொஞ்சம் பாதுகாத்துடலாம், அல்லது நம்ம தான் கஷ்டப்பட்டோம், பையனாவது அல்லது பொண்ணாவது இனிமே அங்கேயே இருக்கட்டும் அப்படின்றது. அது அங்கே பாதிப்புகள் ஏற்படுகிறது. அதாவது என்னன்னா, இவர்களெல்லாம் அங்கே சென்றவர்கள் ஆவணங்கள் இல்லாமல் சென்றவர்கள் உட்பட அங்கே உள்ள தலைவர்களே என்ன சொல்கிறாங்க, அவர்கள் தானே நமக்காக வேலை செய்கிறார்கள், அவர்கள் தானே நம்ம தோட்டத்தில் தண்ணி ஊற்றுறாங்க, அவர்கள் தானே நம்முடைய வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணுறாங்க, அவர்கள் தான் நமக்கு மற்ற பல வேலைகள் செய்கிறார்கள் என்று ஆவணங்கள் இல்லாதவர்களே பேசக்கூடியதில்லை. இது ஒன்றும் அதாவது அமெரிக்காவுக்கு பயன் இல்லாமல் இவர்களெல்லாம் அங்கே இல்லை. அவர்களுக்கு அங்கே அமெரிக்கர்களுக்கு பயன்படுவதனால்தான் அவர்களுக்கு ஊதியமோ மற்ற வசதிகளோ கொடுத்து அந்த வச்சுருக்காங்க. ஏற்கனவே ஒரு தடவை ஒரு பழைய செய்தி வந்த ஞாபகம் இருக்குது. அமெரிக்காவினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், செனட் மெம்பரோ காங்கிரஸ் மெம்பரோ, அவர் இந்த ஆவணங்கள் இல்லாதவர்களை தங்களுடைய வீட்டில் வேலைக்கு அமர்த்தினார்கள் என்றது கண்டுபிடிக்கப்பட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்போ என்ன செய்தி வந்ததுன்னா, இப்படி நடவடிக்கை எடுத்தால் அமெரிக்காவில் உள்ள மிக பெரும்பாலானவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது. ஆகவே இப்போ அந்த குழந்தை பிறப்பு என்பது, அதாவது அங்கே ஒரு சென்சேஷன் ஏற்படுத்துவதற்குள்ள ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். அந்த எதிர்பார்ப்போடு போன மக்கள் அவர்களை செய்வதறியாது தவிப்பதனுடைய ஒரு விளைவு தான் பத்திரிகையில் வரக்கூடிய அந்த சிசேரியன் ஆபரேஷன் என்பதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது ஒட்டுமொத்த நெருக்கடியினுடைய ஒரு விளைவிலிருந்து அது வருது. எவ்வளோ மனித தன்மையற்ற ஒரு விஷயம் பாருங்க. குழந்தையை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் டாக்டர்கள் கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லி அந்த குழந்தை பிறக்கிறதுங்கிறது 1 மாதமோ 1.5 மாதமோ, அப்போ குறைப்பிரசவமாக, அதுவும் சர்ஜரி மூலமாக அந்த குழந்தையை வெளியே எடுப்பது என்பது அது எவ்வளவு கொடூரமான ஒரு மனிதத்தன்மையற்ற செயல். அது அதாவது என்ன கேட்டால் நான் சொல்லக்கூடியதுங்கிறது முதலாளித்துவத்திற்கு மனிதநேயம் என்பது நம்ம கற்பிக்க முடியாது. அதனுடைய இன்னொரு உருவம் தான் இதுங்கிறதா நான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஏகாதிபத்திய சக்திகளோ முதலாளித்துவமோ மனித நேயம் என்பதற்கும் அதுக்கும் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறதா இது மீண்டும் நிரூபிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ அமெரிக்க அதிபராக அவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இந்திய அரசினுடைய, இந்திய ஒன்றியத்தினுடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க ஒரு கம்யூனிஸ்டா? இல்லை, நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய உறவுகள் என்பது சம அந்தஸ்தின் அடிப்படையில் ஆகத்தான் இருக்க வேண்டும்.
அமெரிக்கா ஒரு நாடு, இந்தியா ஒரு நாடு, இறையாண்மை பெற்ற இந்தியா, அவர்கள் அவர்களுடைய இறையாண்மை பெற்றிருக்கக்கூடிய நாடு, ரெண்டு இறையாண்மையோடு உள்ள நாடுகள். அவர்களுடைய பொருளாதார பலமோ இராணுவ பலமோ அடிப்படையில் அந்த உறவு இருக்கக்கூடாது. எனக்கு கூடுதல் பொருளாதார பலம் இருக்கிறது, என்னுடைய உலகத்திலேயே அதிகமான இராணுவம் வைத்திருக்கிறேன், ஆகவே எனக்கு அடங்கிதான் மற்றவர்கள் நடக்க வேண்டும் என்கிற அணுகுமுறை அல்ல. இந்தியாவிற்கு எது லாபகரமானதாக இருக்குமோ அந்த விஷயங்களில் சம அந்தஸ்தோடு மற்ற நாடுகளோடு உள்ள உறவுகள் என்பது வர வேண்டும். அதுதான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வே தவிர, இப்போ இலங்கை சின்ன நாடு பக்கத்தில் இருக்கு, இந்தியாவினுடைய அண்டை நாடு, அல்லது பங்களாதேஷ் இருக்கு, அல்லது பாகிஸ்தான் இருக்கு. நமக்கு அண்டை நாடுகளாக இருக்கக்கூடியதில் சீனா ஒன்று தான் நம்மை விட பெரிய நாடு, அல்லது பொருளாதார வளர்ச்சி கூடுதலாக உள்ள நாடு. மற்ற நாடுகள்லாம் குறைவாக இருக்கு. ஆனால் அப்படி இலங்கையோடோ அல்லது பங்களாதேஷோடோ பாகிஸ்தானோடோ அணுகுகிற போது அது இந்தியா எப்படி அணுக வேண்டும்? எப்படி இந்திய அமெரிக்க உறவு இருக்க வேண்டும் என்று இருக்கிறோ அதே மாதிரி இந்திய இலங்கை, இந்திய பங்களாதேஷ், இந்திய பாகிஸ்தான் உறவு இருக்க வேண்டும். அது சம அந்தஸ்தின் அடிப்படையிலும் நட்புறவின் அடிப்படையிலும் இருக்க வேண்டும். அதற்கு மேலே ஒருபடி போய் சொன்னால், ஏதேனும் தாவாக்கள் இருக்குமானால் அந்த தாவாக்களை இரு நாடுகளும் பேசி தீர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அணுகுமுறை. நானும் அதை தான் வலியுறுத்தி விரும்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.